சர்வ கல்யாண தாதாரம் சர்வாபத் கண மாருதம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 19 அனுமன் ஜெயந்தி. ராமதூதனான அனுமன் அவதரித்த நாள் தான் நாம் அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனுமன் மார்கழி மாதமும் மூல நட்சத்திரம் சேரக்கூடிய அந்த நாளில் தாங்க அவதரித்திருக்காரு. இந்த நாளில் தான் அனுமன் சீதா தேவியை கண்டுபிடிச்சி ராமனோட வெற்றியையும் உறுதி செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த ஆஞ்சநேயரோட வெற்றி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை சொல்கிறோம். அதனால தான் இந்த நாளும் மிக மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். மிக சிறப்பு வாய்ந்த நாளில் அனுமனுக்கு அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டம் நம்ம படிப்பது ஒரு நல்ல வெற்றியையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வரும் பொழுது நம்ம கேட்ட அத்தனை நல்ல காரியத்தையும் இந்த அனுமன் நமக்கு கொடுப்பார். அவரிடம் நம்ம கேட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்குங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் நம்ம ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. கோயிலுக்கு போக முடியலைன்னா நீங்கள் வீட்டிலையே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அவரை மனசார வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை நல்லதையும் அவர் செய்வார். உண்மையான ராம பக்தனான இந்த அனுமனை நம்ம மனமுருகி ஒரு வேண்டுதலை, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவரிடம் நம்ம மனமுருகி கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வீட்டிலையாக இருந்தாலும் சரி, கோயிலையாக இருந்தாலும் சரி, இந்த நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம சொல்ல வேண்டிய அனுமனோட பீஜ மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீ ராமதூதாய ஹனுமதே. இந்த முக்கியமான அனுமனோட பீஜ மந்திரத்தை நீங்கள் கோயில்லையாகட்டும் வீட்டிலையாகட்டும் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சொல்லிட்டு வரீங்களோ அவ்வளோ ஒரு நன்மைகளை தரும். நீங்கள் கணக்கே இல்லைங்க. 1008 சொல்லலாம், 108 சொல்லலாம், 9 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மிக முக்கியமான அனுமனுக்கு மிக மிக முக்கியமான இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் உப்பு இல்லாமல் சமைக்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலனை தருங்க. முடிஞ்சவங்க மட்டும் உப்பு இல்லாமல் சமைச்சு நீங்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. முடியாதவங்க நீங்கள் சாதாரணமாக கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கை மேலே கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்குங்க. இது மாதிரி நம்ம உப்பு இல்லாமல் சாப்பிடும்பொழுது அந்த ஒரு நாள் தானே, அதனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்மளை எல்லா தெய்வமும் ரொம்ப சோதிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நமக்கு ஒரு இதை வரத்தை கொடுக்கும். ஆனால் இந்த அனுமன் மட்டும் நம்மளை எப்பயுமே அவரை நம்பிக்கையோட ஒரு பக்தியோட யார் அவரை அழைக்கிறார்களோ உடனே ஓடோடி வந்துடுவாராங்க. அதுவும் இந்த ராமநாமத்தை சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் பார்த்துக்குவார். அனுமன் ஜெயந்தி மட்டும் வருடத்திற்கு 2 முறை வருதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மார்கழி மாதம் அமாவாசையில் மூல நட்சத்திரமும் சேர்ற அந்த ஒரு நாளில் ஒரு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அதனால் வருஷத்துக்கு 2 அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க. நம்ம எப்பொழுதுமே இந்த மார்கழி மாதத்தில் வர்ற மூல நட்சத்திரமும் மார்கழியும் சேர்ந்து வர்ற அந்த நாளை தான் நம்ம அனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். அவர் பிறந்த நாள், அவதரித்த நாள் அப்படிங்கிற நாளை நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். பொதுவாகவே ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நம்ம வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது ஒரு நல்ல பலனை தரும், மிகச்சிறந்த வளமான வாழ்க்கை தரும். அதுவும் இந்த அவர் அவதரித்த நாளான இந்த அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வர்ற இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு நெய் தீபம் போட்டு வெற்றிலை மாலையோ இல்லை துளசி, கொஞ்சமாக ஒரு துளசி கிடச்சா கூட பரவாயில்ல, இல்லை துளசி மாலை உங்களால் வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, துளசி மாலை சாற்றி, இல்லை உங்களால் வடமாலை சாற்ற முடியும் அப்படின்னாலும் அதையும் செய்யுங்க. உங்களால் என்ன அவருக்கு முடியுமோ அதை செய்யுங்க. அவர் இது வேணும் அது வேணும் இவ்வளோதான் செய்யணும் இல்லைங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு உங்களால் என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயரோட ஸ்லோகங்களை சொல்லிட்டு வாங்க. அவரோட பீஜ மந்திரத்தை மறக்காமல் அன்றைய தினம் சொல்லிட்டு வாங்க. இந்த அனுமன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு துணிச்சலையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உடம்புக்கு ஒரு நல்ல வலிமையை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு அவரை வழிபடுங்க.
உங்களுக்கு நடக்கிறது அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.